கர்த்தர் நமக்கு என்ன தருவார்? விடுதலை தருவார். இப்ப நம்ம வேதத்துக்கு நேரா திருப்பிக்குவோம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. மத்தேயு 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அல்லேலூயா. இந்த நாளிலே தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிற தேவனுடைய வார்த்தை என்றால் விசுவாசம் உள்ள ஜெபம். என்ன ஜெபம்? விசுவாசம் உள்ள ஜெபத்தில் நம்ம எவைகளை கேட்போமோ அவைகளை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். வேதம் சொல்லுகிறது எபிரேயர்கள் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. எபிரேயர் 11:6 வாசிக்க பார்க்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாருமே இயேசுவை தேடி வந்திருக்கிறோம். ஏன் தேடி வந்திருக்கிறோம் அப்படின்னா, இயேசுவை தேடுகிறவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை தேடாதவர்களுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் கண்டிப்பா காட்டுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கோம். அல்லேலூயா. நீங்க இயேசுவை விசுவாசிக்க போய் தான் சபைக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? வந்திருக்கீங்க. ரொம்ப நல்லது. ஆனா அந்த விசுவாசம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வளர வேண்டும். விசுவாசம் என்ன செய்யணுங்க? வளரணும். வளர்வதற்காக தான் சபை கூடி வருவதை சிலர் விட்டுவிடுவது போல நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? விட்டுவிடாதீர்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். ஒவ்வொரு வாரமும் இந்த சபையில நடக்கிற ஆராதனைக்கு கரெக்டான நேரத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? வரணும். அதுக்கு வரணும். வந்து தேவ செய்தியை கேட்க கேட்கதான் ஆவியில நிரம்ப தான் நம் விசுவாசத்தில் என்ன செய்ய முடியும்? வளரவே முடியும். சபை ஐக்கியத்தை என்னைக்கு வருவோமோ அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வியாதி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். எதோ விடும்போது சபை ஐக்கியத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தம். சபை ஐக்கியம் ரொம்ப 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 முக்கியமானது. சபை ஐக்கியத்துக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துக்கு மக்களுக்கு வரக்கூடிய வாதைகள், இந்த உலக மக்களுக்கு வரக்கூடிய விபத்துகள், இந்த உலகத்து மக்களுக்கு வரக்கூடிய பாவ சோதனைகள் எதுவும் உங்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. சபை கூடுதலை ஒரு மனிதன் விட்டுவிடும் போது அவன் பாதுகாப்பை இழந்து விடுகிறான். வெரி கேர்ஃபுல். அதனால தேவ பிள்ளைகளே, நீங்கள் ரெகுலராக சபைக்கு வாருங்கள். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வாதம். சரி, நம்முடைய அஸ்திவாரம் 2 காரியத்தின் மேல் இருக்கும். ஒன்று, தேவன் ஒருவர் உண்டு என்று. 2, அவர் தம்மை தேடியவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய அஸ்திவாரம் எப்படி இருக்கணும்? ஒன்று, தேவன் ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தேவன் ஒருவர் உண்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம விசுவாசிக்கிறோம். இரண்டாவது, அவரை தேடுகிற எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில பல பிரச்சனை இருக்கலாம், பல போராட்டம் இருக்கலாம், பல குழப்பங்கள் இருக்கலாம். இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கணும், இன்றைக்கு கர்த்தர் எனக்கு பதில் தருவார். அல்லேலூயா. என்னைக்கு பதில் தருவாரு? இந்த டுடே இயேசு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். நான் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவரை தேடுகிற எனக்கு அவர் கண்டிப்பாக என்ன தருவார்? பலன் தருவார். அப்ப இன்னைக்கு நான் என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறேனோ, நான் ஜெபிக்கிற பொழுது கண்டிப்பாக கர்த்தர் எனக்கு என்ன தருவார்? பலன் தருவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். வாயை திறந்து என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. வேதத்துல விசுவாசத்தோடு யாரெல்லாம் ஜெபம் பண்ணாங்க, அவங்க ஜெபித்ததினால என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே கானானிய ஸ்திரீ என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரியை நம்ம பார்க்க முடியும். 22ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தீரு சீதோன் பட்டணங்கள் வந்த பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவர்களுக்கு வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டாங்க. எப்படி கூப்பிட்டாங்க?
எனக்கு இறங்கு, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று என்ன செய்தாரா? கூப்பிட்டார். ஆனா இயேசு கிறிஸ்து அவருக்கு எந்த பிரதியுத்தரமும் என்ன செய்யல, சொல்லல. அந்த பெண் ஒரு புறஜாதி, அதாவது இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிற நம்ம பாசையில சொல்ல போனா கிறிஸ்தவர் கிடையாது. என்ன கிடையாது? கிறிஸ்துவர் கிடையாது. சரிதான், இயேசுவுக்கு தேராத ஒரு புறஜாதி பெண் என்று நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து பதில் சொன்னோடனே சீசன் வந்து சொல்றாங்க, அவன் நம்மளை தொந்தரவு பண்ணாதபடிக்கு தயவு செய்து நீங்க என்ன செய்யுங்க, அவளுக்கு பதில் கொடுங்க அப்படின்னு. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னை விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் நான் என்ன செய்ய முடியும்? அற்புதம் செய்ய. என் பிள்ளைகளுக்கு தான் நான் அற்புதம் செய்ய முடியும். என் பிள்ளையா இல்லாதவங்களுக்கு நான் என்ன செய்ய முடியாதுப்பா? அற்புதம் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம பாசையில சொல்றாரு. அப்படி சொல்லி முடிச்சோன்னா அவர் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். என்ன செய்தாரா? இயேசு என்ன செய்யறார்? பணிந்து கொண்டார். பணிந்து கொண்டோடனே அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இயேசு என்ன சொல்றாருங்க? என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கேன், அதை நான் பிச்சைக்காரங்களுக்கு என்ன செய்ய முடியாது? தர முடியாது. யாருக்கு நான் தர முடியாது? பிச்சைக்காரங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இயேசு கிறிஸ்து. உடனே இவர் சொல்றான், மெய்தான் ஆண்டவரே, ஆயினும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களை மேசையிலிருந்து விழுந்து துணிக்கைகளை தின்னுமே. நல்லா கவனிங்க. முதல்ல இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து தின்றது போல தெரியுது. என்ன சொல்றாருன்னா நாய்க்குட்டி அப்படிங்கிறாரு. என்னத்த சொல்றாரு? நம்மளை பார்த்து யாராவது நாயேன்னு சொன்னா நமக்கு சுற்றுன்னு ஏற்பா யாராவது ஏற்பட அது பாச சொல்லிட்டு நமக்கு என்ன செய்யும்? சுருணி ஏறும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா, நாய்க்குட்டின்னு ஏன் சொன்னார்னா, நாய்கள் தாங்கள் திங்கிறத திரும்ப என்ன செய்யும்? வாமிட் பண்ணது பலவழிக்கு திங்கும். பதில்களா ஆண்டவர் அவருடைய பாவத்தை உணர்த்துகிறார். ஏன்னா உன் மகளுக்கு பிசாசு கொடுத்துன்னு எனக்கு ஜெபம் பண்ண வந்திருக்க, ரொம்ப சந்தோஷம். நீ விசுவாசத்தோட தான் வந்திருக்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா உன் பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பணும். எதை விட்டு மனம் திரும்பணும்? உன் பாவம் என்ன அப்படின்னா, நீ திரும்ப திரும்ப ஒரே பாவத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, பண்ணிட்டே இருக்கு. நாய்க்குட்டிங்களுக்கு அதோட அர்த்தம். நாய்க்குட்டி அப்படின்னா நீ விட்ட பாவத்தை திரும்ப திரும்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, தான் கக்கிட்டே தானே திங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டு பேர்ல பாத்தீங்கன்னா அதே போல நீ திங்கிறவா அப்படின்னு கர்த்தர் சொன்ன உடனே அவர் உண்மையை ஒத்துக்கொண்ட, நான் பாவிதான், நான் இப்படிப்பட்ட ஆள் தான், நான் பாவிதான், நான் நாய்க்குட்டி தான். ஆனாலும் நான் விசுவாசித்து வந்திருக்கேன். யாரை விசுவாசித்து வந்திருக்கிறேன்? விசுவாசித்து வந்திருக்கிறேன். நீங்க இந்த மேசையிலிருந்து வெள்ள துணிக்கைகள், இந்த பிச்சைக்காரங்களுக்கு சில ஆசீர்வாதம் போடுவீங்கல்ல, அப்படியாவது எனக்கு என்ன செய்வீங்க? இப்ப நம்ம வீட்டுக்கு பிச்சைக்காரங்க வந்தா நம்ம என்ன செய்வோம்? மிஞ்சி போனா ஒரு ரூபா 2 ரூபா கொடுப்போம். அவர் அதுக்கு மேலே கெஞ்சிடாருன்னா கொஞ்சம் சாப்பாடு கொடுப்போம். அதுக்கு மேலே கெஞ்சினா ஒரு சேலை கூட எழுந்திருவோம், சேலையே சட்டை கொடுப்போம். அதுக்காக பேரை எழுதி இந்த வீடு உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு எழுதி கொடுப்போமா? எழுதி கொடுக்கணும். அதுதான் ஆண்டவர் அங்க சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, அவள் அதை புரிந்து கொண்டா. உண்மைதான், எனக்கு சொத்தெல்லாம் எழுதி வைக்க முடியாது, ஆனா பிச்சைக்காரன் நிலைமையாவது எனக்கு என்ன செய்யுங்க, அந்த எச்சிலையிலிருந்து வெல்ற அந்த ஆசீர்வாதத்தையாவது எனக்கு தாங்கன்னு சொல்லி விசுவாசத்தோடு இயேசுவை விடாம உறுதியா பற்றி கொண்டா பாருங்க. இயேசு சொல்லுகிறார், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு என்ன செய்கிறது. நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து அவர் பாட்டுக்கு அவர் நோக்கி பார்த்து போய்கிட்டு இருக்காரு. சரிதானா? இவா இருக்கிற இடத்துக்கும் இயேசு இருக்கிற இடத்துக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ்னா, டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ். எவ்வளவு டிஸ்டன்ஸ்ங்க? டெல்லியில இருந்து எங்க வந்த மாதிரி. ஆனா இயேசுவை குறித்து இவர் கேள்விப்பட்டிருந்தார். இயேசுவின் ஏழைகளுக்கு அசைக்க முடியாத விசுவாசம். இயேசுவை ஜெபம் பண்ணா கண்டிப்பா என் மகளுக்கு விசுவாசம் போராடுறதுக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும் என்ற விசுவாசங்களுக்குள்ள ஆணித்தரமா இருந்தது. அதனால விடாமுயற்சியா விசுவாசத்தோடு அவர் ஜெபம் பண்ணா பாருங்க. இங்க ஜெபம் பண்ண அந்த ஜெபத்துக்கு அங்க இருக்கிற பிசாசு அவர் மகளை விட்டு செஞ்சு தெரியுமா போயிடுச்சு. அல்லேலூயா. தேவனுடைய ஜெபத்தை அசால்ட்டா என்னால இந்த பூமியில கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா இயேசுவை விசுவாசித்தால் மட்டும் போதாது, நாம் விசுவாசத்தோடு கூட தொடர்ச்சியா ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நீங்க செய்யற ஜெபம் உங்க வாழ்க்கை தலையில மாத்திரும். நீ செய்யற சின்ன ஜெபம் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை தலையில மாறிடும். உங்க வீட்டுல சிலர் தெரியாம இருக்கலாம், பாவத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், சாபத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இந்த மகள் மட்டும் அன்னைக்கு அந்த கானானி ஸ்திரீ மட்டும் தன்னுடைய மகளுக்காக அவள் பரிந்து பேசி ஜெபிக்காவிட்டால் அவள் மகள் பிசாசில் செத்தே போயிருப்பாள். ஆனா இவள் செய்த அந்த ஜெபம் பிசாசின் பிடியில் அவள் மகளை விடுதலையாக்கிச்சு.
நீ செய்யற ஜெபம் உன் குடும்பத்தை பிசாசின் போராட்டத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குவார். அல்லேலூயா. நீ செய்யற ஜெபத்தை சாதாரண நினைக்காதீங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாததுக்கு காரணம் என்னன்னா, ஒன்று ஜெபமே பண்றது இல்ல, இன்னொன்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிறது இல்லை. எப்படி ஜெபிக்கிறது இல்ல? நம்ம ஆண்டவர் பட்சபாதம் இல்லாத தேவன். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்க? பட்சபாதம். அவருக்கு தான் செய்வேன், இவருக்கு தான் செய்வேன் அப்படின்னு அவர் அற்புதம் செய்கிறவர் இல்லை. நீ அவரை விசுவாசித்தால் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த அவர் இன்றைக்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஒருவேளை உன்கிட்ட குறை இருக்கலாம், அவளை போல குறை இருக்கலாம். சக்கரா நான் ஒரு குறையுள்ள ஆளுதான் அப்படிங்கிறத நீ ஒத்துக்கொள்ளணும். என்ன செய்யணுங்க? உன்னை ஆசீர்வதிப்பதற்கு உனக்கு தகுதி இல்லாமல் இருக்கலாம், ஆனா உன்னை தகுதிப்படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. மோகன் செய்யாவை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் வாலிபனா இருந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா இயேசுவே அவருக்கு பிடிக்காது. ஆனா அவருடைய இருதயம் பெருசா நீங்கி வலதுகால் கலங்காம போயிடுச்சு. டாக்டர்லாம் கைவிட்டுட்டாங்க. அவ்வளவுதான், அவன் கொஞ்ச நாள் உயிரோட இருப்பான், அனுப்பிட்டாங்க வீட்டுக்கு. அவங்க தாய் கண்ணீரோடு கூட உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல அவங்க வீட்டு பக்கத்துல அவங்களுக்கு தெரிந்த ஒரு கிறிஸ்துவ வாலிபர் வந்தாங்க. அப்ப அந்த தாய் அந்த பையனை பார்த்து சொன்னாங்க, தம்பி என் மகனுக்காக ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ண முடியுமா அப்படின்னு. உடனே அந்த சகோதரன் நான் ஜெபம் பண்ண வாரமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்ப மோகன்சி ஐயா படுத்து கிடக்குறாங்க வாலிபர் ஸ்டேஜ்ல. அவருக்கு கிறிஸ்துவே பிடிக்காது. ஆனா இவங்க 2 பேரும் முழங்கால் பண்ணிட்டு கரங்களை உயர்த்தி கண்ணீரோடு தேவனை நோக்கி ஜெபித்தாங்க. எப்படி ஜெபிச்சாங்க? அவர் கண்ணில் இருந்து கண்ணீர் வடிகிறது, தாயின் கண்ணில் இருந்து கண்ணீர் வடிகிறது. இவங்க ஜெபித்துக் கொண்டே இருக்கிறாங்க. இயேசு அந்த ரூமுக்குள்ள இறங்கி வந்தா மோகன்சி விசுவாசிக்கிறார். மோகன்சி கண்ணை திறந்தா பார்த்துருக்காரு, பார்த்துருக்காரு, என்ன ஜெபம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி. இவர் மட்டும் நல்லா இருந்தா நான் அணைஞ்சிருப்பேன் அப்படிங்கிறது. நான் என்ன செஞ்சிருப்பேன்? ஆனா இப்ப எந்திக்க முடியாது. இப்ப பார்க்கதான் முடியுது. நிலைமை சீரியஸான கண்டிஷன். 3 மாசத்துல செத்து போற ஒரு நிலைமை. இந்த நிலைமையில தான் இவங்க 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணிருக்காங்க. அந்த ஜெபம் பரலோகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணினது. இயேசு கிறிஸ்து தொட்டா இவங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சுகமாகி இருந்திருக்காங்க. அல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் மோகன்சி லாசர்ஸை உயிரோடு சுகமாக்குறது மட்டுமல்ல, இன்னைக்கு உலகத்திற்கு ஆசீர்வாதமான ஒரு மகனாக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. நீ செய்த ஜெபம் ஒன்ன மாத்திரமல்ல, உன்னை கொண்டு கர்த்தர் உலகத்தில் பெரிய காரியம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால ஜெபத்தை நீ சாதாரண என்ன செய்யக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் ஜெபிக்கிறதுன்னா ஜெபத்தின் மேட்ட நிலைகளுக்கு என்ன செய்யறது இல்லை தெரியாது. மோகன்சிக்கு மட்டும் அன்னைக்கு அவர் ஜெபம் பண்ணாம விட்டுருந்தா இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர் இருக்காரு நமக்கு தெரிஞ்சிருக்குமா? உலகத்துல இன்னைக்கு அவர் மூலமா கோடிக்கணக்கான மக்கள் விடுதலை பெறாங்க. இருக்கிறாங்களா இல்லையா? நித்தமும் அவர் மூலம் பல லட்சங்கள் ஆசீர்வதிக்கப்படுது. அதுக்கு காரணம் தெரியுமா? அன்னைக்கு அவர் செய்த ஒரு நிமிட ஜெபம் அவர் வாழ்க்கை தடைகளை மாறிச்சு. அல்லேலூயா. நீ செய்த ஒரு நிமிட ஜெபம் உன் வாழ்க்கையும் உன்னை சுத்தி இருக்கிற வாழ்க்கையும் தலைகளை மாற்றும். அல்லேலூயா. ஜெபத்தை அசாதாரணீங்க. ஆனா நம்ம எப்படி ஜெபிக்கணும்? விசுவாசத்தோடு என்ன செய்யணும்? ஆண்டவர் பதில் தருவான்னு விடாப்பிடியா என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். முழங்காலம் நின்று என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் முழங்காலம் என்ன செய்யறது? ஒரு நம்ம ஆண்டவர் முழங்காலம் பாருங்க, பட 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 என்ன செய்யணும்? நிறைய வீட்டுக்குள்ள இருந்து பிசாசு ஓட மாட்டேங்குது. என்ன செய்ய மாட்டேங்குது? ஓட மாட்டேங்குது. ஏன் ஓட மாட்டேங்குதுன்னா நம்ம ஆட்கள் என்ன போறது இல்லை, முழங்கால் போறது. ஆண்டவர் சொன்ன சீசன்ல பார்த்து மத்திய 25 40 நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரமாவது என்ன செய்யுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. ஆனா நம்ம 1 மணி நேரம் ஜெபம் பண்றாங்களா? இங்க வந்து எத்தனை பேர் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க? இருக்குன்ற ஒரு பெரிய பொறுமையை சொல்லுமா? பெண்டியர்ஸ் ஜெபம் பண்றது யாருக்கு ஜெபம் பண்றது இல்லை? பாரம்பரிய சபையில வெளியில ஜெபம் பண்றீங்க. பெண்டியர்ஸ் பைபிள் வசனத்தை என்ன செய்வீங்க? பாடிக்கிறீங்க. ஏன் தெரியும்? யூடியூப் தட்டி விட்டா என்ன செய்யுது? 1000% என்ன செய்யுது? வர்றதுனால யாரும் என்ன செய்வீங்க? பைபிளே படிக்கிறீங்க. தெரியுங்க? ஹலோ, ஏன் நம்மளால விடுதலையோட வாழ முடியல? ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பரலோகத்திலிருந்து நமக்கு தொடர்ச்சியா உதவி வரணும், ஹெல்ப் வரணும், அபிஷேகம் வரணும் அப்படின்னா உங்க ஜெபம் தான் தேவனிடத்திலிருந்து வல்லமை கொண்டு வரும்.
நீங்க ஜெபிக்க மறந்தீங்க அப்படின்னா நீங்க தோல்வியை சந்திப்பது கன்ஃபார்ம். நீங்க ஜெபித்தால் வெற்றி பெறுவது கன்ஃபார்ம். இல்லையா? ஆனா என்ன பண்ணணும்? 1 மணி நேரமாக தினம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். தயவு செய்து முயற்சி பண்ணுங்க. அப்படி உங்களால முடியலையா, ஏசப்பட்ட உண்மையா திரும்ப கேளுங்க. என்ன கேட்கணும்? எங்களுக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அந்த சகோதரிக்கு அதிகாலை 3 மணிக்கு இருந்து ஜெபிக்கணும்னு ஆசை. ஆனா எந்திரிச்சு ஜெபம் பண்ண முடியல, பல வருடமா கஷ்டப்படுறாங்க. அப்ப என்னுடைய மனைவியிடத்துல கான்டாக்ட் பண்ணாங்க. அப்ப நாங்க எப்பயுமே சில ஆலோசனை கொடுப்போம். அதன் அடிப்படையிலே மனைவி ஆலோசனை கொடுத்தாங்க. என்ன செஞ்சோம் அப்படின்னா, நீ விரும்புறத ஏசப்பா அதிகாலை 3 மணிக்கு இருந்து ஜெபிக்கக்கூடிய கிருபை எனக்கு என்ன செய்யும்? 3 to 6 நான் ஜெபிக்கணும். தொடர்ந்து சில நாட்களாக அந்த கிருபையை கேட்டு ஜெபிக்கணும். அந்த கிருபையை கேட்டு ஜெபம் பண்ணினா நீ எத்தனை மணிக்கு பார்த்தாலும் 3 மணிக்கு எந்திரிச்சு அப்படின்னா. அல்லேலூயா. அதே மாதிரி அந்த சகோதரி 1 வீக்கா என்ன செஞ்சாங்க? ஆண்டவரே நான் 3 மணிக்கெல்லாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். எனக்கு அந்த கிருபை என்ன செய்யுங்க தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க பாருங்க. இப்ப எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, இப்ப நான் 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கிறேன். 3 மணி நேரம் என்னால ஜெபம் பண்ணாம நிறுத்த முடியல. என் வாழ்க்கை கர்த்தர் மாற்றினார்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க ஒரு பாஸ்டர், அவங்க யாருங்க? ஒரு பாஸ்டர். சபைக்கு ஆத்மாவே வரல. சரி, வர்றதே 2 ஆத்மா 2 வந்துருந்துச்சு. இப்பதான் எனக்கு கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க 2 மாசம். ஆனா இப்ப 20 ஆத்மாக்கள் வருது. அல்லேலூயா. எத்தனை ஆத்மா வருதுங்க? எதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? முழங்கால் என்ன செய்யணும்? ஆமா, நம்ம முழங்கால் எப்படி இருக்குது? பல இப்படி இருக்கு. அதனால இருக்கிற பிசாசு ஓட மாட்டேங்குது. இருக்கிற பிசாசு என்ன செய்ய மாட்டேங்குது? ஓடுதா? ஓவர் பிசாசு ஓட மாட்டேங்குது. இருக்கிற பிசாசு ஓட மாட்டேங்குது. சரிதுன்னா வாயத்தான கெட்ட வார்த்தை பிசாசுலாம் என்ன செய்ய மாட்டேங்குது? ஓட மாட்டேங்குது. ஏன் ஓட மாட்டேங்குதுன்னா முழங்காலே என்ன செய்யறது? ஐயா, நீங்க முழங்கால் போடலாம், பிசாசு ஜெயிக்கவே சில பிசாசுக்கு இயேசு நாமத்தில் போனா போயிடும். சில பிசாசு முழங்கால் போட்டா போயிடும். சில பிசாசு பாஸ்டிங் போட்டாதான் என்ன செய்யணும்? பாஸ்டிங் போடாம பிசாசு என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. வேதத்துல பாத்தீங்கன்னா லூக்காவின் சுவிசேஷம், மார்க்கின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். 17 இருந்து 27 வரைக்கும் வாசம் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கணும். ஒரு ஐயா வந்து உண்மையும் செவிடுமான ஆவி கொடுத்த ஒரு மனிதனை, ஒரு வாலிபர் தம்பியை இயேசு சீசர்கிட்ட முதல்ல கொண்டு வராங்க. சீசர் ஜோம் பண்ணி பார்க்கறாங்க. எவ்வளவு ஜோம் பண்ணி பார்க்கறாங்க, பிசாசு என்ன செய்ய மாட்டேங்குது? போக மாட்டேங்குது. சோர்ந்து போயிட்டாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து மலையில ஜோம் பண்ணவரு தம்முடைய 2 சீசர்களோட ஜோம் பண்ணி அப்படி கீழே இறங்கி வர்றாரு. கீழே இறங்கி வந்தோடனே அவன் 17ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த பூமியின் செவிடுமான உள்ள ஆவியோட தகப்பன் வந்து அப்பா கிட்ட ஏசப்பட பேசுறாங்க. உங்களுடைய சீசர்கிட்ட கொண்டு வந்தோம், அவங்களால தொடர்ந்து முடியாம இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு. 23ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் என்ன செய்யும்? விசுவாசித்தால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் இயேசுவால என்ன செய்ய முடியும்? மாத்த ஒன்று. முதல்ல நம்ம எப்படி விசுவாசிக்கணும்? என் வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்வார்னு விசுவாசிங்க. அல்லேலூயா. யார் வாழ்க்கையில? என் வாழ்க்கையில இயேசு உயர்வுக்கு அற்புதம் விசுவாசிங்க. அதை வாயை திறந்து என்ன செய்யுங்க? அறிக்கை பண்ணுங்க. என் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்கலாம், பல வருட பிரச்சனை இருக்கலாம், பல வருட போராட்டம் இருக்கலாம். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இது பல வருட பிரச்சனையா இருந்தாலும் 1 நிமிடத்துல இயேசுவால மாற்ற முடியும். அல்லேலூயா. எத்தனை நிமிஷத்துல மாற்ற முடியும்? ஒரே நிமிஷம் தான். இயேசுக்கு அற்புதம் செய்யறது அவர் 1 செகண்ட்ல இயேசுக்கு என்ன செய்வார்? நமக்கு அற்புதம் செய்வார். ஆனா நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த தகப்பனார் பாருங்க, அந்த பிசாசு வந்து பையனை பிடிச்சு என்ன செய்யுது? தீயிலும் தண்ணீரும் என்ன செஞ்சிருச்சு? தண்ணீர்ச்சு. இப்ப கிட்டத்தட்ட பல வருடமா எப்படியும் பாதுகாத்து அந்த பையனை கொண்டு வந்திருக்கு. இது மேலே விட்டோம் அப்படின்னா இந்த பிசாசிகளை கொண்டே கொண்டு அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப தகப்பனார் இயேசுவிடத்துல வந்து இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. யார் நோக்கி ஜெபம் பண்றாங்க? இயேசுவை நோக்கி ஜெபம் பண்றாங்க. சீசர்கள் பாத்தீங்கன்னா போராடினதை பார்த்தோன்னே இவருக்கு விசுவாசம் விட்டுருச்சு. விசுவாசம் என்ன செஞ்சிருச்சு? விட்டுருச்சு. என்ன சீசர்களே, இயேசு சீசர்கள் வந்து எத்தனை பிசாசு துரத்திருக்காங்க நான் கேள்விப்பட்டேன். அதனாலதான் கொண்டு வந்தேன். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 சீசர்களுக்கு மேல இருந்து போராடி பார்த்தாங்க. ஒண்ணு என்ன செய்யல
நடக்கல. அப்ப இந்த அப்படிங்கிற ஒரு டவுட்டுக்கு அவர் வந்துருச்சு. இந்த நேரத்துல இயேசு சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு என்ன செய்தானா? நல்லா கவனிக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில சில வேளை விசுவாசத்தில் நீ பலவீனமா இருக்கலாம். விசுவாசத்தில் நீ பலவீனமா இருந்தாலும் அது ஆண்டவரிடத்துல ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே இந்த காரியத்தில் என்னால விசுவாசிக்க முடியல, எனக்கு குறைகளை என்ன செய்யும், தயவு செய்து மன்னித்து ஆண்டவரே நாம் விசுவாசிக்க உதவி செய்யணும் நீ ஜெபம் பண்ணினால் கர்த்தர் விசுவாசத்தின் ஆவியினால் உன்னை நிரப்பி உன் ஜெபத்துக்கு பதில் தருவார். அல்லேலூயா. ஆனா நீ ஜெபிக்காம மட்டும் இருந்தாத, ஜெபம் பண்ணாம விட்டுட்டீன்னா கர்த்தர் ஒண்ணுமே செய்ய ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்ய வல்லவர். ஆனா நீ ஜெபிச்சா மட்டும்தான் உன் வாழ்க்கையில அற்புதம் செய்யவே. நிறைய பேர் சொல்றது என்ன தெரியுமா? ஆமா நானும் தான் ஜெபம் பார்த்தேன், ரொம்ப போராட்டமா இருக்குது, அதனால நான் ஜெபம் பண்றது என்ன செஞ்சேன். ஜெபம் நல்லா இருக்கிறோம், ஜெபம் எப்படி இருக்கா? அவன் நல்லா படம் பார்க்கிறோம், நல்ல கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறான், சினிமாவுக்கு போறான், அதுக்கு போறான், இதுக்கு போறான், சூப்பரா இருக்கான் பாஸ்டர். அவனுக்கு எல்லாமே வாய்ப்பு, எனக்கு எதுவுமே என்ன செய்ய மாட்டேங்குது. ஹலோ, யாரும் வாய்க்க மாட்டேங்குது? நம்ம தான் வாய்க்க மாட்டேங்குது. ஏன் வாய்க்க மாட்டேங்குது அப்படின்னா அவங்க எல்லாம் சாத்தானுக்கு கூட்டாளி. யாருக்கு கூட்டாளி? ஜெபம் பண்ணாதவங்க யாருக்கு கூட்டாளி? ஜெபம் பண்றவங்க சாத்தானுக்கு எதிராளி. எப்படிப்பட்டவங்க? எதிராளி. ஏன்னா இடைவிடாமல் ஜெபம் பண்றது இயேசுவின் கட்டளை. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன் ஜெபிக்கிறான் அப்படின்னா அவன் சாத்தானுக்கு கூட்டாளி. சொல்லுங்க, யார் கூட்டாளி? சொல்லுங்க, பக்கத்துல யாரும் சொல்லுங்க. நீ ஜெபம் பண்ணா சாத்தானுக்கு கூட்டாளி, ஜெபம் பண்ணினா சாத்தானுக்கு எதிராளி. எப்படி இருக்க போறீங்க? நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அது எதுக்கு மாஸ்டர், அவன் மேல கைய போட்டு கொடுக்கும், அவனும் மாப்பிளவா சபைக்கு போற போறது ஏன் கூட்டாளி வேண்டாம். யார் கூட்டாளி? சபைக்கு போற கூட்டாளில ஏன் கூட்டாளிப்பா, உனக்கு கொஞ்ச நாளைக்கு நான் வந்து பஞ்சமத்து பாதையை கொடுக்குறேன். எந்த பாதையை கொடுக்குறேன்? அவன் எப்பயுமே பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய புல்வெளி பாதையை காட்டுவான். ஆனா ஏசு கிட்ட வந்தீங்கன்னா பச்சை பசேர்லாம் பாதை இருக்காது, கொஞ்சம் இடுக்குமா தான் இருக்கும். எப்படி இருக்கும்? வாசலும் இருக்கும், வழியும் இருக்கும், சிறுவல்ல பண்டம் மேடு எல்லாமே வரதான் செய்யும். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த சாத்தான கூட்டாளியா இருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த கூட்டாளிகளுக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கும் ஒரு முடிவு இருக்குது. இந்த பரலோக பாதையில போய் இருக்காங்க பாத்தீங்கன்னா, பரலோக மேடு போராட்டம் பிரச்சனை எல்லாம் வந்துட்டே இருக்கு பாத்தீங்களா, இவங்களும் போயில இருக்கு. இதுக்கும் ஒரு முடிவு இருக்குது. அதோடைய முடிவு நித்திய நரகம், இதோடைய முடிவு நித்திய பரலோகம். அல்லேலூயா. உங்களுக்கு எந்த பாதை வேணும்? என் வாழ்க்கையில நடக்கிறது சொல்றேன். நான் நிறைய இடத்துல ஜெபம் பண்ணி நெசத்துக்கே சண்டை போட்டா எப்படி விழுந்துருக்கணும் அப்படி விழுந்துருக்கு. நெசத்துக்கே சண்டை போட்டா எவ்வளவு டைம் சொல்லணும். நிறைய பேர் விழுந்துருக்காங்க. ஆனா ஜெயிக்கணும் என்ன பண்ணணும்? திருட்டு பையன் நம்ம முன்னாடி நிக்கலாம். இப்ப ஃபைனலா ஒரு திருட்டு பையன் நிக்கிறான். எங்க ஊழியத்துக்கு ஃபைனலா ஒரு பையன் என்ன செய்யறாங்க? அந்த திருட்டு பையனை ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் கேட்டேன். ஆண்டவர் சொல்லியிருந்தாங்க, எப்ப 21 நாள் என்ன போடு, பாஸ்டிங் போடு. இந்த திருட்டு பையனை என்ன செஞ்சாங்க? ஜெயிச்சுட்டாங்கன்னா ஊழியமே பயங்கரமா மாறும் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இதனோட போனம் சரி. அப்ப பாருங்க, சில திருட்டு பையல இயேசு நாமத்தில் போன சொன்னா என்ன செஞ்சிருக்காங்க? சில திருட்டு பையல மாதம் போனா என்ன செஞ்சிருக்காங்க? ஓடிங்க. ஆனா திருட்டு சில திருட்டு பையல நம்ம என்னதான் பண்ண வேண்டி இருக்குது? என்ன போடணும் சொல்லுங்க. எத்தனை பேர் பாஸ்டிங் இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க? ஒரு நாளாவது முழு பாஸ்டிங். முழு பாஸ்டிங்னா 3 மணிக்கு சாப்பிடக்கூடாது இருக்குங்களா? இருந்தால் தான் ஜெயிப்பீங்க. என்னன்னா உங்களுக்குள்ள அங்கிருந்து ஒளிஞ்சு சில திருட்டு போய் அப்படியே உட்கார்ந்து இருக்கும். உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அசுத்தாக்கியம் போடணும். என்ன போடணும்? பாஸ்டிங். இந்த தகப்பனார் ஜெபம் பண்ண உடனே இயேசு கிறிஸ்து அந்த பிசாசு துரத்திட்டார். துரத்தி கொடுத்தோடனே சீசர்கள் வந்து கேட்கறாங்க, என்னால ஏன் துரத்த முடியல? உடனே ஆண்டவர் சொல்றார், இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வேற எந்த விதத்துல என்ன செய்யாது. இப்ப இந்த ஊர்ல இருந்து ஒரு பிசாசு சொன்னேன், இந்த திருட்டு ஜெயிக்கணும் அப்படின்னா சும்மா ஜெபம்லாம் கதைக்கு என்ன செய்யாது, ஒத்து
மாசத்துக்கு 21 நாள் என்ன செய்யணும்? போடணும். போட்டாலே என்னுடைய அஸ்திபாரம் என்ன செய்யும்? இந்த ஊர்ல பயங்கர அஸ்திபாரம் போட்டு வச்சிருக்காங்க. இந்த டாக்டர் சொல்றேன், பயங்கர ஃபவுண்டேஷன் போட்டு வச்சிருக்காங்க. நான் போக மாட்டேன் அப்படின்னா திட்டுட்டு, ஏய் நீ சொன்னா போயிடணும் அப்படின்னா, ஆனா துரத்துனா ஆகணும். துரத்துனாதான் இங்க உள்ள மக்களை நம்ம என்ன செய்ய முடியும்? நின்றுகொள்ள முடியும். இல்லையா? அதனால நீங்க பாஸ்டிங் போட்டு என்ன செய்யணும்? திட்டு மேல ஜெயிக்கணும். இல்லையா? உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற சில அடங்கா பிடாரி பிசாசுல உட்கார்ந்து, என்ன பிசாசு உட்கார்ந்து? அடங்கா பிடாரி. சில வீட்டுக்குள்ள புலம்புறீங்க, அந்த அடங்கா பிடாரி பிசாசு போனா 3 நாளாவது பாஸ்டிங் போட்டு என்ன செய்யணும்? எத்தனை நாள் பாஸ்டிங் போடணும் சொல்லுங்க? 3 நாள் என்ன செய்யணும்? பாஸ்டிங் போட்டு முழங்கால கொஞ்சமாவது என்ன செய்யணும்? அன்னைக்கு தான் விழுந்து வீட்டை கழுவுறது, துணியை துவைக்கிறது, பெட்ஷீட்டை கழுவுறது, எல்லா வேலையும் என்ன செய்யுது? நம்ம மாற்ற பாஸ்டிங் போட்டு அன்னைக்கு ஓவர் உற்சாகம் இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணியானு கேட்டா என்ன செய்ய மாட்டாங்க? ஜெபமே பண்ண மாட்டாங்க. மற்ற எல்லாமே கிளீனா பண்ணிடுவாங்க. பார்த்தீங்களா? இதெல்லாம் கடைக்கு உதவாது. ஒழுங்கா ஜெபம் பண்ணாத திருட்டு பேர்ல என்ன செய்ய முடியும்? திருட்டு பேர்ல எத்தனை பேர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஜெயிச்சாதான் நம்ம பரலோகத்துல தேவனுடைய பக்தமா பரலோகத்துக்கு நம்மளை நோக்கி அனுப்பணும். நம்மளை கொண்டு கர்த்தர் நிறைய பேர் என்ன செய்வார்? விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. பரலோக பாதை வந்து போராட்ட நிறைந்த பாதை தான். ஆனா பரலோக பாதையில இயேசு நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அப்படி ஜெயிச்சோம்னா தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில என்ன செய்யப்படும்? ஸ்தாபிக்கப்படும். அதனால தேவ பிள்ளைகளே, நீங்க விசுவாசத்தோட என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். பாருங்க, அந்த தகப்பனார் மட்டும் தன் மகனுக்காக பரிந்து பேசி ஜெபிக்காம இருந்திருந்தா அந்த பிசாசு அவனுடைய லைஃபை கொண்டு அவனை நரகத்துக்கு கொண்டு போயிருக்கணும். ஆனா இயேசு ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஜெபம் பண்ணனால அந்த மகனுடைய வாழ்க்கை தலைகீழாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. தேவ பிள்ளையை, நீ ஜெபிக்க வேண்டிய நேரத்துல நீ ஜெபிக்கல அப்படின்னா நிறைய ஆசீர்வாதம் இறந்து போவீங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்க வேண்டிய நேரம் ஜெபிக்கிறது இல்ல. நிறைய பேர் எப்ப ஜெபிக்கிறாங்கன்னா வயசானவங்க ஜெபம் பண்ணுங்க. ஐயா, காலம் இருக்கும் பொழுதே காலத்தை தூச்சிக்கொள். உனக்கு கர்த்தர் கொடுக்கிற சான்சஸ் விட்டுறாத. அதிகாலையில கர்த்தர் எடுத்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நீ ஜெபம் பண்ணா மட்டும்தான் கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய. நீங்க ஜெபிக்கல அப்படின்னா நீங்க ஜெபிக்க தவறுகிற ஒவ்வொரு வினாடியும் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு போடுங்க. மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். பர்திமேயுன்னு சொல்லக்கூடிய ஒரு குருடனை நம்ம பார்க்கிறோம். அந்த பர்திமேயு குருடன் எரிகோ பட்டணத்துக்கு இயேசு வரும்போது திரளான ஜனங்கள் வந்தாங்க. அப்ப பர்திமேயு குருடன் கேட்கிறாங்க, யாருப்பா வந்திருக்காங்க? இயேசு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே பிச்சை எடுக்கிறது நிப்பாட்டிட்டு, எதை நிப்பாட்டிட்டு? பிச்சை எடுக்கிறது நிப்பாட்டிட்டு இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டாங்க. எப்படி கூப்பிடுறாங்க? இயேசுவே, நம்ம வாழ்க்கையில 3 காரியத்துக்கு ஜெபிக்கணும். எழுதிக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஜெபம். தீர்ப்பு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 3 காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். ஆனா ஜெபிச்சாதான் கிடைக்கும். ஜெபிக்கல அப்படின்னா கிடைக்காது. நல்லா சொல்லுங்க. நீ ரட்சிக்கப்படுறது கர்த்தர் கொடுக்கிற கிருபை இலவசம். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு